சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாம் இரவு தூங்கப் போவதற்கு முன் நம் குலதெய்வத்திற்காக இந்த 2 பொருட்கள் எடுத்து வைத்தால் குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும். அது என்ன பொருள், அதை எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் உள்ள வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீக பதிவுகள், குலதெய்வத்தை பற்றிய பதிவுகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்திற்கு நல்லது செய்வதற்காகவே காத்துட்டு இருக்கிற தெய்வம் குலதெய்வம். ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த குலதெய்வம் முதல்ல ஓடி வரும். அப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம அனுதினமும் பூஜை செய்வோம். குலதெய்வத்தை நினச்சி தான் எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம அந்த தெய்வத்திற்காக நம்ம இரவு தூங்க போகும் முன் கட்டாயம் இந்த 2 பொருட்கள் வைத்தால் குலதெய்வம் மகிழ்ச்சி அடையும். நைட்டு நேரம் ஒரு சில வீட்டில் இந்த அறிகுறி தெரிஞ்சிருக்கும். நைட்டு தூங்கும்போது கொலுசு சத்தம் கேட்பது, குதிரை சத்தம் கேட்பது, சலங்கை சத்தம் கேட்பது, சுருட்டு வாடை வருவது, மல்லிகை பூ வாடை வருவது, இது அனைத்தும் இரவு நேரங்களில் உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருவதாக அர்த்தம். அப்படி வர தெய்வத்திற்காக தான் நம்ம இந்த 2 பொருட்கள் வைக்கணும். அது என்னென்ன பொருள் அப்படின்னா, நம்ம தினமும் பூஜை செய்யும்போது அன்றாட நெய்வேத்தியங்களுக்கு என்ன பொருள் வைத்தாலும் சரி, நைட்டு தூங்க போகும்போது வைக்க வேண்டிய முதல் பொருள், நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கட்டாயம் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நைட்டு தூங்கும்போது 4 சோறாவது தண்ணி ஊற்றி வைக்கணும். சோத்து பானை காலியாக இருக்கக்கூடாது. சாதம் இல்லாமல் வீட்டில் இருக்கவே கூடாது. கொஞ்சோண்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சே ஆகணும். இரவு நேரங்களில் நம்ம வீட்டுக்கு வர குலதெய்வம் நம்ம அடுப்படியில் கொஞ்சம் சாதம் வைத்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி அடையும். சாதம் இல்லாமல் வீட்டில் இருக்கவே கூடாது. கொஞ்சோண்டு சாதமாவது வச்சு அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. என்னங்க சாதத்தில் தண்ணி ஊற்றிலாமாங்க சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம தெய்வம், நம்ம குடும்பத்துக்கான தெய்வம் நம்ம குலதெய்வம். குலதெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள் எப்படி வழிபட்டார்களோ அதே போல தான் நம்மளும் வழிபடுவோம். குலதெய்வ கோவிலில் மட்டும் ஆகம விதி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நம்ம முன்னோர்கள் எப்படி சொல்லி வச்சாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வழிபடுவோம். இதுவும் நம்ம முன்னோர்களின் பழக்கம்தான். நம்ம வீட்டில் உள்ள முன்னோர்கள் நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் சாதம் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. இது போல் வைக்கும்போது அவர்களின் குடும்பம் சுபிட்சமாக தான் இருந்தது. ஏன்னா இரவு நேரங்களில் வர குலதெய்வம் அந்த சாதத்தை சாப்பிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். 2வது பொருள், இந்த பொருள் இல்லாத வீடே இருக்க முடியாது. எல்லார் வீட்லேயும் கட்டாயம் இருக்கக்கூடிய நீர் தான். நீர் வாட்டர் பாட்டிலில் இப்போ எல்லாம் பிடிச்சி குடிச்சிட்ருக்கோம். ஆரோ வாட்டர் இந்த மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வீட்டில் குலதெய்வத்திற்காக இரவு நேரங்களில் ஒரு நிறை சொம்பு நீர் பிடித்து வைக்க வேண்டும். நம்ம தினமும் குடிக்கிற நார்மல் வாட்டர் தான், சாதாரண தண்ணியை ஒரு சொம்பில் பிடிச்சி வச்சிட வேண்டியதான். அதில் மஞ்சள் எதுவும் போட தேவையில்லை. ஒரு சொம்பு தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுட்டு அதை காலையில் அந்த தண்ணி கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கும். அந்த மிச்ச தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிடலாம், இல்லை கால் படாத இடத்துல வச்சிடலாம். நம்ம பூஜை அறையில் சொம்பு நீர் வச்சு வணங்குவோம். அதுவும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும். இது கிச்சனில் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற சொம்பாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுருங்க. இந்த 2 பொருளும் நம்ம வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு வர குலதெய்வம் அதை மனதார ஏற்றுக்கிட்டு சந்தோஷம் அடைவாங்க. இந்த 2 பொருளும் வைக்க வைக்க நம்ம குடும்பத்தில் அடுத்தடுத்த ஒரு நல்ல நிகழ்வு மட்டுமே நடந்துகிட்ருக்கும். குடும்பத்தில் ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிறதே இருக்காது. ஏன்னா ஒரு குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வராங்க, இந்த 2 பொருளை பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து வர நிகழ்வு அனைத்துமே சுப நிகழ்வாக இருக்கும். சந்தோஷமான அவங்க வாழ்க்கை ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்கும். இந்த சின்ன விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.